நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்லவேன் என்ன சொல்லவேன் வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே. 할렐루야 할렐루야! 할렐루야! 할렐루야. 사랑하는 여러분, 여러분을 환영합니다. Dear congregation, I welcome all of you. அன்பான மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். 오늘도 하나님의 축복을 사모하여 대성회에 참석하신 여러분 모두를 환영합니다. I welcome all of you who are longing to listen to the message of God tonight. இன்று இரவு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். 또한 텔레비전과 라디오, 인터넷으로 성회에 동참하시는 분들에게도 감사드립니다. And I give thanks to all who are attending this prayer festival through television, live broadcasting and internet broadcasting all over the world. இந்த ஜெப திருவிழாவிலே இங்கே வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக உலகமெங்கிலிருந்து இந்த பிரார்த்தனையில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். இதற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். 인도 성가대와 찬양팀, 한국 공연팀에도 감사드립니다. And I give thanks to Indian choir and praise mission team and Korean praise mission team. Thank you. கொரியாவிலிருந்து வந்து அருமையான ஆராதனைகளை நடத்திய அந்த குழுவினருக்கும், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அருமையான பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 사랑하는 성도 여러분, 또 인도 국민 여러분, 어제는 창조주 하나님에 대해 증거해 드렸습니다. Dear congregation and dear people of India, I preached about God the Creator yesterday. அன்பான மக்களே, இந்திய தேசத்தின் மக்களே, நேற்றைய தினத்திலே நான் சிருஷ்டிகராகிய தேவனை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். 또한 하나님만이 참신이심을 저는 분명한 이 표적으로 증거해 드렸습니다. And I witnessed clearly with the tangible evidence that the only Lord, one true God, is the true God. உண்மையான தேவன், அவர் மெய்யான தேவன், எப்படி மறுக்க முடியாத காணக்கூடிய அற்புதங்களினால் அடையாளங்களினால் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து சொன்னேன். 주 예수의 이름으로 기도할 때 하나님께서 얼마나 많은 사람들을 치료해 주셨습니까? When I prayed in the name of Jesus Christ, God the Creator and God Almighty healed so many people. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிருஷ்டிகராகிய தேவனை நோக்கி நான் ஜெபித்த பொழுது திரளான மக்கள் நேற்றைய தினத்திலே அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 제가 환자들에게 일일이 안수한 것도 아니고 단지 단에서 전체를 위해 잠시 기도하였습니다. Well, I didn't even lay my hand on the sick people. I just prayed for the sick people on the altar. வியாதிகள் மேல் நான் என் கைகளை கூட வைக்கவில்லை. சிருஷ்டிகராகிய தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன். அப்பொழுது அற்புதங்கள் நடந்தன. 그런데도 많은 사람들이 하나님의 권능을 체험하며 간증했지요. But so many people experienced the power of God and witnessed how they were healed. திரளான மக்கள் தேவனுடைய வல்லமையை பெற்று அனுபவித்தார்கள். அவர்கள் தாங்கள் சுகமாக்கப்பட்டதை மேடைக்கு முன்பாக வந்து அனைவரும் காணக்கூடிய வகையிலே வெளியரங்கமாய் சாட்சி சொன்னார்கள். 걷지 못하던 사람이 목발을 버리고 그 자리에서 걷고 뛰었습니다. The man who couldn't walk threw away his crutches and walked and jumped by himself. நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மனிதன் தன்னுடைய ஊன்றுகோலை வீசிவிட்டு அவன் சந்தோஷமாய் நடந்து முன்பாக மேடைக்கு வந்தான். 듣지 못하던 자들이 듣고 보지 못하던 자들이 보게 되었습니다. Those who couldn't hear came to hear, and those who couldn't see came to see again. யார் யார் கேட்க முடியலோ அவர்கள் கேட்டார்கள், யார் யார் பார்க்க முடியவில்லையோ அவர்கள் பார்த்தார்கள்.
말 못하던 사람이 말하고 죽은 신경이 살아났습니다. Those who couldn't speak came to speak again, and the dead nervous system came to life again. பேச முடியாதவர்கள் தேவ வல்லமையினால் பேச ஆரம்பித்தார்கள். யார் யாருடைய சரீரங்களிலே உறுப்புகள் செயலற்று செத்து கிடந்ததோ அவைகள் தேவ வல்லமையினால் செயல்பட துவங்கின. 이 밖에도 에이즈를 비롯하여 수많은 불치 난치병들이 치료받았습니다. Besides this, lots of diseases like incurable and uncurable diseases like AIDS and many diseases were healed. அது மட்டுமல்ல, குணமாக்க முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட புற்றுநோய், எய்ட்ஸ் போன்ற வியாதி உடையவர்களும் அந்த வியாதியை நீங்கி சுகம் பெற்றார்கள். 이것을 누가 했습니까? 사람의 능력으로는 결코 할 수 없는 일들입니다. Who did this? It couldn't be done by the human being. யார் இந்த அற்புதங்களை செய்தார்கள்? ஒரு மனிதனால் இவைகளை ஒருபொழுதும் செய்ய முடியாது. 이 시간에도 하나님께서는 살아 역사하셔서 여러분의 간구와 소원에 응답하실 것입니다. Even now, God is alive and He's working wonderfully, and He will answer to your items of prayer and your desires of heart. இப்பொழுதும் கூட தேவன் இங்கே இருக்கின்றார். தம்முடைய அற்புத வல்லமையினால் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் உங்கள் சரீரத்திலும் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். 여러분들이 열심히 말씀을 경청하시면 하나님께서 만나 주십니다. If you listen carefully to the message, then God will meet you. தேவனுடைய வார்த்தையை கவனித்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தேவன் இன்று உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். 어제와 같이 말씀 듣는 중에도 치료해 주십니다. Even God will heal you while you are listening to the message, just as you have seen yesterday. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே ஜனங்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டதை நேற்றைய தினத்திலே பார்த்தீர்கள். 누구든지 믿음을 가지면 하나님의 놀라운 역사를 체험하게 될 것입니다. Anybody, if he has only faith, then he can experience the power of God. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று, தேவன் பேரிலே விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 간절히 사모하고 구하는 사람에게 하나님의 넘치는 은혜가 임할 것입니다. God will bless you and give you abundant grace if you are longing to see Him and meet Him. அவரை தேடி அவருடைய பிள்ளையாக அவரோடு உறவு கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு விருப்பமுள்ளவராயிருக்கின்றார். 마음 문을 열고 말씀을 듣는 사람은 참 진리를 깨닫게 될 것입니다. Anyone who opens his heart and listens to the message, then he will understand the truth. யார் யார் தங்களுடைய உள்ளத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை கவனித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். 이런 하나님의 축복과 은혜가 여러분 모두에게 임하시기를 주님의 이름으로 축원합니다. In the name of Jesus Christ, I bless all of you to receive this kind of wonderful grace from God tonight. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய அற்புத ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் இங்கு இருக்கிறவர்களும் வீட்டுகளில் இருக்கிறவர்களும் பெரிய திரையில் பார்க்கிறவர்களும் பெற்றுக்கொள்வீர்களாக. 사랑하는 여러분, 창조주 하나님께서는 6일 동안 천지 만물을 창조하셨습니다. Dear congregation, God created heavens and earth in 6 days. அன்பான மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, 6 நாட்களிலே தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். 마지막 6째 날 우리 사람을 창조하셨지요. And on the 6th day, God created a man. 6வது நாளிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். 성경 창세기 1장 26절에 보면 하나님이 가라사대 우리의 형상을 따라 우리의 모양대로 우리가 사람을 만들고 그로 바다의 고기와 공중의 새와 육축과 온 땅과 땅에 기는 모든 것을 다스리게 하자 했습니다. Well, Genesis chapter 1, verse 26 says, Then God said, Let us make people in our image, to be like ourselves. They will be masters over all life, the fish in the sea, the birds in the sky, and all the livestock, wild animals and small animals. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். 곧 우리 사람은 하나님의 형상을 따라 하나님의 모양대로 창조되었다는 사실입니다. That is to say that we human beings are formed and created after God's own image. தேவனுடைய சாயலிலே மனிதர்களாகிய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. 여러분 이 사실이 놀랍지 않습니까? Isn't it wonderful?
அது ஆச்சரியமான காரியம் அல்லவா? 하나님은 우주 만물을 창조하신 창조주가 되십니다. God is the creator of the heavens and earth and all things in it. வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகள் அத்தனையும் உருவாக்கியவர் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன். 인간의 생사화복을 주관하시고 능치 못할 일이 없는 전능자가 되십니다. And He is the Almighty who controls the blessing and curse and life and death of the man. He can do everything. அவர் சர்வ வல்லவர். ஆசீர்வாதங்களும் சாபமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. வாழ்க்கையும் மரணமும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கின்றன. 바로 그러한 분의 형상과 모양을 따라 우리 사람이 지음받은 것입니다. While the man is created after his own image. மனிதனோ இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றான். 그리고 사람을 만물의 영장으로 삼으셨지요. And God made the man as the master of all creatures. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக எஜமானன் என்ற நிலையிலே உயர்ந்த நிலையிலே சிருஷ்டித்தார். 바다의 물고기와 공중의 새와 땅의 육축과 온 땅의 생물들을 다스릴 권세를 주신 것입니다. God has given the man the authority to rule over the birds in the sky, the fish in the sea, and the animals on the earth. வானத்தின் பறவைகள் மீதும் கடலினுடைய மீன்களின் மீதும் பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அத்தனையின் மீதும் பூமியின் எல்லா காரியங்கள் மீதும் அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக அவைகளை ஆளும்படியாக தேவன் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். 성경 창세기에 보면 첫사람 아담이 얼마나 능력과 지혜가 대단했는지가 나옵니다. In the Bible, the Genesis tells us how wise the first man Adam was. பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்தில் எப்படி முதல் மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 창세기 2장 19절 20절에는 여호와 하나님이 흙으로 각종 들짐승과 공중의 각종 새를 지으시고 아담이 어떻게 이름을 짓나 보시려고 그것들을 그에게로 이끌어 이르시니 아담이 각 생물을 일컫는 바가 곧 그 이름이라 아담이 모든 육축과 공중의 새와 들의 모든 짐승에게 이름을 주니라 했습니다. Genesis chapter 2 verse 19 through 20 says, Now the Lord God had formed out of the ground all the beasts of the field and all the birds of the air. He brought them to the man to see what he would name them. And whatever the man called each living creature, there was his name. So the man gave name to all the livestock, the birds of the air, and all the beasts of the field. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19-20 பரிசுத்த வேதாகமம் இப்படியாய் சொல்கிறது. தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். 오늘날 새에 대한 전문가가 있다고 합시다. Let's say there are experts today who is a specialist on the birth. பறவைகளை குறித்து மிகவும் கற்று தேர்ந்த வல்லுநர்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். 그리고 평생 동안 조류에 대해 연구했지요. Well, he has studied about the birds for his life. அது மட்டுமல்ல ஒவ்வொன்றை குறித்து விசேஷித்த திறமை உடையவர்கள் வல்லுநர்கள் பூமியிலே உண்டு. 그렇다 해도 지구상의 모든 새의 이름과 특징을 다 알 수는 없을 것입니다. But he cannot understand all the names and characteristics of the birds on the earth. ஆனால் பறவைகளை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வல்லுநரும் விஞ்ஞானியும் கூட பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையும் முழுமையாய் அறிந்திருக்க முடியாது. 그런데 아담은 모든 새와 짐승들의 이름을 다 지어줄 정도였습니다. But Adam could name all the birds and the animals. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், எல்லா பறவைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று விடாமல் அத்தனைக்கும் ஆதாம் பெயரிட்டான். 그러니 그 지혜가 얼마나 뛰어났겠습니까? That's why we understand that the wisdom of Adam was so great. ஆகவேதான் ஆதாமினுடைய ஞானம் என்பது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறதை காண்கின்றோம். 모든 생물을 다스릴 만한 큰 지혜와 능력을 갖고 있었습니다. He had the authority and wisdom to rule over all the animals and the birds and the fishes. எல்லா மிருகங்கள் மீதும் எல்லா மீன்கள் மீதும் எல்லா பறவைகள் மீதும் ஆதாமுக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. 창세기 1장 28절에도 보면 하나님께서 사람에게 땅의 모든 생물을 다스릴 권세를 주신 장면이 나옵니다. Well, Genesis chapter 1 verse 28 says that God has given the authority to man to rule over all creatures.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் மனிதனுக்கு சகல அதிகாரத்தையும் தந்தருளினார். 생육하고 번성하여 땅에 충만하라. 땅을 정복하라. 바다의 고기와 공중의 새와 땅에 움직이는 모든 생물을 다스리라 하셨지요. Well, it says, be fruitful and increase in number, fill the earth and subdue it, roll over the fish of the sea and the birds of the air, and over every living creature that moves on the ground. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 이처럼 사람은 만물의 영장으로 지음받은 존재입니다. Likewise, the man is the being who was created as the master of all creatures. ஆகவேதான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றின் மேல் எஜமானனாய் வைக்கப்பட்டான். 사랑하는 여러분, 그러면 이렇게 만물의 영장으로 지음받은 첫사람 아담은 어떤 삶을 살았을까요? Dear congregation, then what kind of life do you think the Adam, the first man, had lived? அன்பான மக்களே, முதல் மனிதனாகிய ஆதாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? 하나님께서는 아담을 위해 에덴 동산을 따로이 창설하시고 아담을 그곳으로 이끌어 들이셨습니다. God placed the Garden of Eden especially for Adam and led him into that garden. ஏதேன் தேவத்தை விசேஷமாக ஆதாமுக்கு என்றே தேவன் சிருஷ்டித்தார். அதை முழுமையாய் ஆளுகை செய்யும்படியாக ஆதாமை அதிலே வைத்தார். 에덴 동산은 너무나 아름답고 살기 좋은 곳입니다. Garden of Eden is so beautiful and a good place to live. உண்மையாகவே அந்த தோட்டம் மிகவும் அருமையான ஒரு தோட்டம், வாழ்வதற்கு சிறந்த இடம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். 각종 과일 나무들이 있어서 아담은 이것들을 마음대로 먹을 수 있었습니다. Well, there were lots of different kinds of the fruit, the tree of fruit, so Adam could enjoy it. வித்தியாசப்பட்ட மரங்கள், அந்த மரங்கள் தரக்கூடிய கனிகள், விதவிதமான மரங்களின் கனிகளை புசித்து ஆதாம் மிக அருமையாய் வாழ்க்கையை நடத்தினான். 아담은 배고픔이나 목마름을 느낄 필요가 없었지요. Adam didn't need to feel the thirsty or hunger. அவன் தாகம், பசி என்ற உணர்வுகளை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 항상 풍성하고 넉넉한 삶을 누릴 수 있었습니다. He could enjoy abundant life all the time. எல்லா வேளைகளிலும் அந்த தோட்டத்திலே அவன் இருந்த பொழுது சம்பூர்ண பரிபூர்ண வாழ்க்கையை அனுபவித்தான். 또 에덴 동산은 추위나 더위도 없었습니다. There was no cold or hot in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே எந்த விதமான பிரச்சனைகளும் அவனுக்கு இல்லாமல் இருந்தன. 사람이 살기에 가장 적당한 기후이지요. It was the best suitable temperature for the man to live. அந்த மனிதன் ஆதாம் உண்மையிலேயே மிக மிக உன்னதமான நிலையிலே அவன் மிக வசதியாய் ஆச்சரியமாய் வாழ்ந்து வந்தான். 그리고 에덴 동산에는 세균이나 병균, 바이러스도 없었습니다. And there were no viruses or germs in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே எந்த விதமான வன்முறை செயலோ துக்கமோ வேதனையோ பிரச்சனைகளோ இல்லை. 따라서 어떠한 질병이나 아픔도 없었지요. Therefore, there was no disease or sickness in the Garden of Eden. அங்கே எந்த விதமான பாக்டீரியாவோ எந்த விதமான வைரஸோ அங்கே இல்லை. ஆகவே எந்த வியாதியும் இல்லை. 뿐만 아니라 아담이 에덴 동산에 사는 동안은 죽음이 없었습니다. Furthermore, there was no death when Adam had lived in the Garden of Eden. எல்லாவற்றிற்கு மேலாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் வாழ்ந்த பொழுது அங்கே மரணம் என்று ஒன்று இல்லவே இல்லை. 항상 건강하게 영원토록 살 수 있는 곳이지요. Well, it is the place to live happily and healthily forever and ever. அந்த இடம் என்றென்றும் சந்தோஷத்தோடும் பூரிப்போடும் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். 이처럼 첫사람 아담은 에덴 동산에서 최대한의 자유와 풍요를 누리며 살았습니다. Well, in the same way, Adam, the first man, could live for wonderfully in Garden of Eden. இப்படியாக ஏதேன் தோட்டத்திலே முதலாவது சிருஷ்டிக்க மனிதன் அங்கே மிக மிக சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தான். 여러분도 이러한 삶을 살고 싶지 않습니까? Don't you want to live this kind of life? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா? 우리는 하나님의 형상을 따라 지음받은 사람으로서 마땅히 당당하고 권세 있는 삶을 살아야 합니다. As the man who is created after God's own image, we should live a powerful life. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் உண்மையிலேயே
அதிகாரமும் ஆளுகையும் உடைய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். 그런데 오늘날 사람들의 모습을 한번 보십시오. But think about the life of the people who are living today. ஆனால் இன்று மக்கள் வாழ்கின்ற நிலையை சற்று யோசித்து பாருங்கள். 가난과 배고픔과 헐벗음에 시달립니다. They are suffering from poverty and many things. மக்கள் வறுமையினால் எத்தனையோ வாழ்க்கை போராட்டங்களினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 수많은 질병으로 인해 고통당합니다. They are suffering from many kinds of diseases and sickness. அவர்கள் விதவிதமான நோய்களினால் வாழ்க்கை போராட்டங்களினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 홍수, 가뭄, 지진을 비롯한 각종 재난을 당합니다. Well, the men are facing with a lot of disasters like flood and earthquake, etc. மனிதன் எத்தனையோ இயற்கையின் சீற்றங்கள், வெள்ளம், நில அதிர்ச்சி என்ற எத்தனையோ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். 각종 사고로 인해 하루에도 수많은 사람들이 죽어갑니다. Even one day, many people are dying because of many accidents. ஒரே நாளிலே பல விபத்துகளினால் திரளான மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். 사랑하는 사람들과 이별을 해야 합니다. And they should part with those who love. அவர்கள் இந்த காரணம் ஏன் என்று நினைக்க வேண்டும். 수많은 슬픔과 고통을 당하며 살아갑니다. They are living, suffering from many kinds of pains, etc. அநேக வேளையிலே எதிர்பாராத வேதனைகள் வருகிறது. ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகின்றன என்பதை யோசிக்க வேண்டும். 그러다가 결국 죽음에 이르게 되지요. And finally, they fall into destruction, the death. மக்கள் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்து இறுதியாக அவர்கள் மரித்து போகிறார்கள். 그러므로 성경 욥기 5장 7절에도 보면 인생은 고난을 위하여 났다 했습니다. That's why the Bible, Job chapter 5 verse 7 said, people are born for trouble. யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதாகமத்தின் வசனம் சொல்கிறது, உபத்திரவத்திற்கென்றே ஜனங்கள் பிறக்கின்றார்கள். 사랑하는 성도 여러분, 그러면 왜 오늘날 사람들은 이러한 삶을 살아야 하는 것일까요? Dear congregation, then why is it that the people today should live this kind of life? அன்பான மக்களே, ஏன் இன்றைய தினத்திலே ஜனங்கள் இப்படிப்பட்ட வேதனையின் வாழ்க்கையில் வாழ வேண்டும்? 왜 첫사람 아담이 살았던 삶과는 전혀 다른 삶을 살아야 하는 것일까요? Why is it that the people who are living today should live a life that is totally different from the life of Adam? ஏன் இன்று மக்களுடைய வாழ்க்கையானது முதல் மனிதனாகிய ஆதாமின் வாழ்க்கையின் நிலையை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது? 이런 인생의 굴레에서 벗어날 수 있는 방법은 없을까요? Isn't there any way to get away from this kind of fettered life? இப்படிப்பட்ட பிரச்சனையுள்ள வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓட முடியுமா? 오늘 말씀을 통해 그 해답을 찾으시기 바랍니다. So I want you to find the answers through the message tonight. இப்பொழுது இந்த நாளின் தேவ செய்தியின் மூலமாக இந்த கேள்விகளுக்கு நான் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே பதில் சொல்ல விரும்புகின்றேன். 하나님께서는 아담을 에덴 동산으로 이끌어 들이시면서 그에게 한 가지 명령을 하셨습니다. As God led Adam into a Garden of Eden, He commanded Adam one thing. தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே வைத்த பொழுது அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். 아담에게 모든 것을 다 허락하셨지만 단 한 가지만은 금하셨던 것입니다. God allowed everything to Adam, but forbade just one thing. ஆதாமுக்கு எல்லா காரியத்திலும் தேவன் முழு சுதந்திரத்தையும் தந்தார். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் செய்யாதே என்று தடை செய்தார். 바로 선과 악을 알게 하는 나무의 실과는 먹지 말라 하셨지요. God didn't allow Adam to eat from the tree of the knowledge of good and evil. நன்மை தீவை இன்னதென்று அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். 내가 먹는 날에는 정령 죽으리라 하셨습니다. God said, when you eat of it, you will surely die. நீ அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். 아담은 이 명령만 지키면 에덴 동산에서 영원토록 살 수가 있었습니다. Well, if Adam had kept this commandment only, then he could live forever and ever in the Garden of Eden. தேவன் சொன்ன அந்த கட்டளையை ஆதாம் சரியாக கீழ்ப்படிந்து பின்பற்றி இருந்திருப்பான் என்றால் அந்த அருமையான தோட்டத்திலே அவன் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். 그런데 하나님께서는 아담에게 스스로 선택할 수 있는 자유의지도 주셨습니다. But God gave Adam the free will to choose whether he obey or disobey. கீழ்ப்படிவதா இல்லை கீழ்ப்படியாமல் இருப்பதா என்று தெரிந்தெடுக்கக்கூடிய சுய சித்தத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். 즉 자신의 의지 가운데 하나님의 말씀에 순종할 수도 있고 안 할 수도 있는 것입니다.
That is to say, Adam could not obey or disobey with his free will. தன்னுடைய சுய சித்தத்தின்படி ஆதாம் ஒன்று தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமலும் செயல்படலாம். 이것이 바로 천사와 사람의 다른 점이지요. And this is the difference between man and angel. இதுதான் மனிதனுக்கும் தேவதூதர்களுக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசம். 하나님께서 사람을 지으시기 전에도 하늘에는 수많은 천사들이 있었습니다. Even before God created the man, there were countless angels in the heaven. தேவன் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் எண்ணிக்கையற்ற திரளான தேவதூதர்களை தேவன் சிருஷ்டித்து வைத்திருந்தார். 그러나 이들 천사들에게는 자유의지가 없으므로 무조건 순종만 하게 되어 있지요. But angels don't have free will and they are supposed to obey only. தேவதூதர்களுக்கு தானாகவே செயல்படுகிற சுய சித்தம் என்று ஒன்று இல்லவே இல்லை. எது சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே செய்து முடிக்கும்படியாய் உருவாக்கப்பட்டவைகள் தான் தேவதூதர்கள். 마치 로봇과 같습니다. They are like robots. அவர்கள் எந்திர மனிதனைப் போல சொல்லுவதை செய்யக்கூடியவைகள். 비유를 한번 들어볼까요? 여러분에게 아주 지능이 뛰어난 로봇가 있다고 합시다. Let me take an example. Suppose that you have a very intelligent robot. ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு நல்ல மிக ஆச்சரியமான புத்தி கூர்மையுள்ள ஒரு எந்திர மனிதன் இருக்கிறான் வைத்துக் கொள்வோம். 이 로봇은 여러분의 명령에 무엇이나 순종합니다. Well, this robot obeys anything you say. நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையும் அந்த எந்திர மனிதன் மறு பேச்சு பேசாமல் அப்படியே செய்து முடிப்பான். 또 여러분에게 자녀가 있다고 합시다. Suppose you have a child. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 이 자녀는 여러분의 말에 순종할 때도 있지만 그렇지 못할 때도 있습니다. Well, this child obeys you, but from time to time, don't obey. உங்கள் பிள்ளை நீங்கள் சொல்வதை சில நேரம் கேட்பான், சில வேளைகளிலே நீங்கள் சொல்வதை கேட்காமல் வேற காரியத்தை செய்வான். 가끔씩은 부모의 말을 듣지 않을 때도 있지요. Well, sometimes this child doesn't obey parents. சில வேளைகளிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. 그러나 자녀들은 다시 잘못을 뉘우치고 돌이켜서 여러분의 품에 안게 옵니다. But the children repent what they have seen and what they have disobeyed, and they come to your side. அந்த பிள்ளைகள் தங்களுடைய உள்ளத்தில் இருந்து அவர்கள் இதை கீழ்ப்படியலாமா, இதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாமா என்று அவர்கள் சுயமாய் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். 여러분은 이러한 자녀와 로봇 중에 누가 더 사랑스럽겠습니까? Well, which one do you love more, the robot-like angel or this kind of child? உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஒரு எந்திர மனிதன் இருக்கிறான், அவனின் மீது அதிக அன்பு கூறுவீர்களா, இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளையின் மீது அதிக அன்பு கூறுவீர்களா? 아무리 로봇가 순종을 잘한다 해도 여러분의 자녀와는 비교할 수가 없지요. Well, no matter how well the robot obeys you, you cannot compare the robot to your children. எவ்வளவுதான் எந்திர மனிதன் நீங்கள் சொல்வது அத்தனையும் மறுக்காமல் உடனே செய்தாலும் அந்த எந்திரத்தின் மீது நீங்கள் அன்பு காட்டவே முடியாது. 자유의지 가운데 부모를 사랑하고 순종하는 자녀가 훨씬 더 귀하고 사랑스러운 것입니다. The children who love parents from their deep heart with their free will is far more lovely and precious. உண்மையான அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுய சித்தத்தினால் மனதார வரும் பொழுது அந்த அன்புதான் விலையேறப்பட்டது, ஆச்சரியமான அன்பு. 우리 하나님 아버지도 마찬가지입니다. It's all the same with God our Father. நம்முடைய பரம பிதாவாகிய தேவனும் இப்படியே இருக்கின்றார். 아무리 영계에 많은 천사들이 있다 해도 하나님의 형상을 따라 지은 사람이 더 사랑스럽지요. Even though there were so many angels in the spiritual realm in heaven, but the man who is created after God's own image is so more lovely. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பரலோகத்திலும் வான் உலகிலும் இருந்தாலும் அவர்களை காட்டிலும் மனிதன் மீது தேவன் அதிகமாய் அன்பு கூர்ந்தார். 이처럼 하나님께서는 사랑을 나눌 참 자녀를 얻기 위해 사람을 창조하신 것입니다. Likewise, God created a man to have an object to share his true love. ஆகவேதான் தேவன் ஓர் மனிதனை சிருஷ்டித்தார். அவன் உள்ளத்தில் வருகின்ற அன்பை ஏற்று
அவனோடு தன் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக மனிதனை சிருஷ்டித்தார். 자신의 의지와 상관없이 로버트처럼 무조건 복종하는 자녀를 원하신 것이 아니지요. God didn't want the children who obey Him blindly like angels or robots. எந்த விதமான அன்பும் இல்லாமல் நீங்க சொல்றீங்க நாங்க செய்றோங்க என்று எந்திரம் போல் கீழ்ப்படுகிறவர்களை தேவன் விரும்பவில்லை. 자녀들이 하나님을 사랑함으로 자발적으로 순종할 수 있기를 원하셨습니다. God wanted children to love Him voluntarily. தம்முடைய பிள்ளைகள் சுய சித்தத்தினால் தன் ஆர்வத்தினால் தம் மீது அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். 그래서 하나님께서는 선악과를 두셨습니다. That's why God has set the tree of the knowledge of good and evil. ஆகவேதான் நன்மை தீமை இனதென்று அறியக்கூடிய மரத்தின் கனியை அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் வைத்தார். 그리고 아담에게 이것을 먹을 수도 있고 먹지 않을 수도 있는 자유 의지를 주셨지요. And God gave Adam the free will to choose whether he can eat it or not. அந்த மரத்தின் கனியை புசிப்பதா இல்லாமல் புசிக்காமல் இருப்பதா என்று தெரிந்தெடுக்கக்கூடிய சுய சித்தத்தையும் தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். 아담이 참으로 하나님을 사랑하고 신뢰한다면 당연히 하나님의 명령에 따라 먹지 않을 것입니다. If Adam had truly loved God and trusted in Him, and he would not have eaten it. ஆதாம் உண்மையாகவே ஒரு மெய்யான அன்புடன் தேவனிடத்திலே அவன் முழு இருதயத்தோடு இருந்திருப்பான் என்றால் அந்த கனியை புசித்திருக்க மாட்டான். 그렇지 못하다면 명령을 어기고 먹겠지요. Otherwise, Adam disobeyed God and ate it. அவன் அந்த கனியை புசித்தான். அதனுடைய பொருள் என்ன? அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். 그런데 아담은 그만 하나님의 말씀에 불순종했습니다. But finally, Adam disobeyed God's word. இறுதியிலே தேவனுடைய கட்டளைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனான். 물론 처음에는 아담도 하나님의 말씀대로 순종했습니다. Well, at first, Adam obeyed God. ஆனால் ஆரம்பத்திலே தேவனுக்கு ஆதாம் கீழ்ப்படிந்தான். 그런데 무수한 세월이 흐르자 하나님의 말씀을 명심하지 못했지요. But as long time had passed away, Adam neglected the word of God. ஆரம்பத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆதாம் நாட்கள் செல்ல செல்ல வருஷங்கள் செல்ல செல்ல அவருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலிருந்து அவன் சற்று வழிதவற ஆரம்பித்தான். 원수마귀 사단이 뱀을 통해 유혹하자 그만 선악과를 따먹어 버리고 만 것입니다. When enemy devil Satan tempted him through the snake, he finally took and ate it. தோட்டத்திலே சாத்தான் பாம்பின் ரூபத்திலே வந்து அவனை சோதித்த பொழுது அவன் அந்த சோதனையிலே விழுந்து போனான். 이때부터 아담의 삶은 완전히 바뀌게 됩니다. Since that time, the life of Adam was changed completely. அந்த நேரத்திலிருந்து ஆதாமின் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டது. 선악과를 먹는 날에는 정령 죽으리라 말씀한 대로 아담은 영이 죽게 되었던 것입니다. As God said, when you eat of it, you will surely die. The spirit of Adam came to die. முதலாவது ஆதாமினுடைய ஆவிக்குரிய நிலையிலே மரணம் சம்பவித்தது. ஏனென்றால் தேவன் சொல்லியிருந்தார், நீ அந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். 이제 아담은 만물의 영장으로 누리던 모든 권세도 다 잃어버리고 맙니다. Now Adam came to lose all the authorities to rule over the all creatures. ஆதியிலே தேவன் சர்வ சிருஷ்டிக்கு மேல் அவனுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்திருந்தாரே, அதை அவன் இப்பொழுது இழந்து போனான். 영원한 생명을 누리던 에덴에서도 쫓겨납니다. And he was driven out of Garden of Eden, where he could enjoy the eternal life. அவன் மிக மிக நேர்த்தியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டப்பட்டான். 땀 흘리고 수고해야 양식을 얻게 되었습니다. Now he should toil to produce the food to eat. அவன் இப்பொழுது அநேக காரியங்களை வித்தியாசமாய் செய்ய வேண்டிய ஒரு போராட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டான். 배고픔도 목마름도 겪게 되었습니다. Now he came to experience the thirsty and hunger. இப்பொழுதோ அவனுக்கு பசி, தாகம், போராட்டங்கள், வியர்வைகள் என்ற உணர்வுகள் காரியங்கள் நடக்க ஆரம்பித்தன. 또한 아담의 범죄로 인해 이 땅에도 저주가 함께 임합니다. Because the sin of Adam, all the curses came down on the earth. ஆதாமினுடைய பாவத்தின் நிமித்தம் எல்லா சாபங்களும் பூமியின் மீது வந்தன. 그래서 병균이나 바이러스 같은 것들이 이 땅에 생겨나게 됩니다. That's why the germs and viruses came into existence on the earth. ஆகவேதான் பூமியிலே எத்தனையோ விதமான வைரஸ், எத்தனையோ விதமான பாக்டீரியாக்கள், நோய்களை உருவாக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் சபிக்கப்பட்ட நிலையிலே உருவாகிவிட்டன.
땅도 척박해지고 기후도 변하게 되지요. The land came to be barren and the temperature came to be changed. பூமியினுடைய வெப்பநிலை கிடுகிடு என்று உயர ஆரம்பித்தது. பூமியினுடைய சீதோஷ நிலைகள் மாறுபட துவங்கின. 그런데 이 모든 것들보다도 더 중요한 사실은 이때부터 인류가 공중 권세 잡고 있는 원수마귀 사단의 권세 아래 놓인 것입니다. But most of all, the man became the servant of enemy devil Satan, who takes siege power in the air. எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ சிருஷ்டிக்கு மேல் அதிகாரம் உடையவனாயிருந்த மனிதன் இப்பொழுதோ சாத்தானுக்கு அடிமையாய் மாறிவிட்டான். 성경 로마서 6장 16절에 보면 만일 우리가 누구에게 순종하든지 그 순종함을 받는 자의 종이 된다고 했습니다. Romans chapter 6 verse 16 says, when you offer yourselves to someone to obey him as slaves, you are slaves to the one whom you obey. ரோமர் 6:16 சொல்லுகிறது, நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாய் மாறிவிடுகிறீர்கள். 그런데 아담은 사단에게 순종했기 때문에 사단의 종이 되어버린 것입니다. Because Adam obeyed Satan, he became the servant of Satan. ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் சாத்தானுடைய அடிமையாய் மாறிவிட்டான். 아담의 후손들도 모두 사단의 종노릇하게 되었지요. And all the descendants of Adam has become the servants of Satan. ஆதாம் மட்டும் அடிமையானான் என்று சொல்லவில்லை. அவன் மூலமாக அவனுடைய சந்ததியும் பின் தலைமுறையினரும் சாத்தானுக்கு அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். 그러면서 원수마귀가 가져다 주는 시험 환란으로 고통받게 되었습니다. And the man came to suffering from all the troubles and hardships the enemy devil Satan brings. சாத்தான் கொண்டு வருகின்ற எல்லா விதமான வாழ்க்கையின் பிரச்சனைகளினால், போராட்டங்களினால், வியாதிகளினால் மனிதன் தவிக்க ஆரம்பித்தான். 질병의 고통도 겪게 되었습니다. The man came to suffer from the disease. வியாதிகளினால் மனிதன் வேதனைப்பட துவங்கினான். 이별의 고통과 사망도 겪게 되었습니다. The man came to suffering from the parting and the death. அது மட்டுமல்ல, பிரியமானவர்களை பிரிகின்ற அந்த வேதனை, மரணம் என்கின்ற வேதனை, இவைகளெல்லாம் மனிதனுக்கு வர ஆரம்பித்தன. 고난과 슬픔의 삶을 살게 된 것이지요. Man came to live the life of suffering and the sorrow. மனிதனுடைய வாழ்க்கை போராட்டமானதாய், ஆத்துமாவிலே வியாகுலமுடையதாய் மாறிவிட்டது. 그렇다면 이 모든 것의 원인이 무엇이겠습니까? Then what is the cause of this kind of sufferings? இந்த எல்லா போராட்டங்களுக்கும் காரணம் என்ன? 바로 죄입니다. That is the very sin. பாவம் தான் காரணம். 첫사람 아담의 범죄로 인해 이렇게 된 것입니다. All has become like this because of the sin of the Adam, the first man. எல்லா வியாதிகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் ஆதாமின் முதல் பாவம். 로마서 6장 23절 말씀대로 죄의 삭은 사망이기 때문이지요. That's because just as written in the Romans chapter 6 verse 23, the wages of sin is death. ரோமன் 6:23 பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். 그런데 여기서 사망이란 단지 육체의 죽음만을 의미하는 것이 아닙니다. Well, the death here doesn't mean only the physical death. இங்கே மரணம் என்று சொல்லப்படுகிற மரணம் அது நித்திய மரணமா? 사람의 영혼이 지옥에 가는 것을 의미합니다. It means the spirit and soul of the man will fall down to the hell. ஆம், அது சரீர மரணத்தோடு நித்திய மரணத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தையாய் இருக்கின்றது. 사람에게는 영혼이 있지요. Well, the man has the spirit and soul. ஒரு மனிதனிடத்திலே ஆவி இருக்கின்றது, ஆத்மா இருக்கின்றது. 육의 몸은 죽어 한 줌의 흙이 되지만 영혼은 없어지는 것이 아닙니다. When the man dies, the body came to be soil again, but the spirit and soul is immortal. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரமானது மீண்டுமாக மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் அவனுடைய ஆத்மாவோ, அவனுடைய ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியோ அது என்றென்றும் அழிவில்லாத நிலையிலே இருக்கின்றது. 그렇다면 사람이 죽은 뒤 그 영혼은 어디로 갈까요? Then where will the spirit and soul of the man go after death? ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா மரணத்திற்கு பிறகு எங்கே செல்கிறது? 이 땅에 다른 모습으로 다시 환생할까요? Do they born again as a different person on the earth? ஒரு மனிதனை விட்டு பிரிந்த ஆத்மாவும் ஆவியும் இன்னொரு மனிதனுக்குள்ளே செல்கிறதா?
사람이 죽으면 그 영혼은 천국과 지옥 둘 중에 한 곳으로 가게 됩니다. When the man dies, the spirit of the man should go to the heaven or hell. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய ஆவி ஒன்று நரகத்திற்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் அது பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். 저는 하나님의 은혜 가운데 천국과 지옥을 보았습니다. By the grace of God, I have seen the heaven and the hell. கர்த்தருடைய கிருபையினாலே நான் பரலோகத்தையும் நரகத்தையும் தரிசனத்திலே கண்டிருக்கின்றேன். 지옥은 너무나 끔찍하고 고통스러운 것이지요. The hell is the so horrible and the painful place. நரகம் என்பது மிகவும் நடுநடுங்க வைக்கக்கூடிய பயங்கரமான எரி நரகம். 영원히 꺼지지 않는 불과 유황못이 있습니다. Well, there is the fire which is burning forever and ever, and the sulfur. அங்கே அக்கினியானது எரிந்து எரிந்து எப்பொழுதும் அதிகமாய் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான இடம் நரகம். 하나님을 믿지 않는 사람들, 하나님의 말씀대로 살지 않고 죄를 지은 사람들의 영혼이 죽은 후에 지옥으로 가는 것입니다. The spirit and soul of the people who didn't believe in God and who didn't live by the words of God, committing sin, will go to the hell after death. தேவனை விசுவாசிக்காதவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் நரகத்திற்கு தானாய் போகிறது. 선하게 살지 못하고 악을 행하며 살았던 사람들이 가는 곳입니다. Well, it is the place where the spirit and soul of the man who didn't live a good life but did lots of evils. அங்கே அந்த நரகத்திலே எப்பொழுதும் அந்த மனிதனுடைய ஆவியும் ஆத்துமாவும் வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லை. 그곳에서 세세토록 고통받게 됩니다. They will be tortured forever and ever in there, in hell. அங்கே நரகத்திலே கொடிய வேதனைக்குள்ளாக இந்த ஆவியும் ஆத்துமாவும் உட்படுத்தப்படுகிறது. 하나님의 독생자 아들이신 예수님께서도 지옥에 대해 알려주셨습니다. Jesus, the Son of God, tells us about the hell. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய அவர் நரகத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி இருக்கின்றார். 마가복음 9장 48절에서 49절에 거기는 구더기도 죽지 않고 불도 꺼지지 아니하느니라 사람마다 불로서 소금치듯 함을 받으리라 했지요. Mark chapter 9 verses 48 to 49 say, there worms doesn't die and the fire is not quenched. Everyone will be salted with fire. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 48 49 இப்படியாக சொல்லுகிறது. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 그러니 지옥이 얼마나 무서운 것입니까? Therefore, what a horrible place the hell is. அந்த நரகம் எவ்வளவு கொடுமையான இடம். 반면에 천국은 너무나 행복하고 아름다운 것입니다. On the other hand, the heaven is the place is so wonderful and charming. பரலோகம் என்ற இடம் மிக மிக அழகான இடம், பரவசமான ஒரு இடம். 아담이 살던 에덴 동산보다도 훨씬 더 좋은 것이지요. While the heaven is far better place than Garden of Eden where Adam had lived. ஆதாம் ஏவாள் வாழ்ந்த ஏதேன் தோட்டத்தை காட்டிலும் தேவன் இருக்கக்கூடிய பரலோகம் என்பது மிக மிக அற்புதமான இடம், ஆச்சரியமான இடம், பரவசமூட்டும் இடம். 천국에는 어떤 고통이나 아픔이 없습니다. There's no suffering or the pain in the heavenly kingdom. பரலோக ராஜ்யத்திலே வேதனை, வலி என்பவைகள் இல்லவே இல்லை. 질병도 없고 가난도 없습니다. There's no disease, no poverty. அங்கே எந்த வியாதியும் இல்லை, எந்த உபத்திரவங்களும் இல்லை. 이별도 슬픔도 사망도 없습니다. There's no parting, no sorrow, no death. பிரியமானவர்களை பிரிந்து வாடுகின்ற வேதனை இல்லை, மரணம் என்கின்ற கொடுமையும் இல்லை. 오직 행복과 기쁨만이 넘치는 것입니다. Well, there is only joy and happiness. பரலோகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. 이곳에는 어떤 사람들이 들어갈까요? Then what kind of people can enter into heavenly kingdom, heaven? எப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள்? 예수를 구세주로 영접한 하나님의 자녀된 사람들이 들어갑니다. Well, those who accepted Jesus Christ as their Lord and Savior and have become the children of God, they will enter into heavenly kingdom. பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு உறவு கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது.
자신의 죄를 회개하고 예수님을 구세주로 영접한 사람들이 들어가지요. The people who repented their sins and accepted Jesus Christ as their Lord and Savior can enter into heavenly kingdom. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் அவர் புதிய தேவனுடைய பிள்ளை என்ற உறவுக்குள் வருகிறார்களோ அவர்கள் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. 하나님의 말씀대로 사는 사람이 들어갑니다. The man who lives by the word of God will enter into heaven. தேவனுடைய வார்த்தையின்படி எந்த மனிதன் வாழ்கின்றானோ அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வான். 사랑하는 여러분, 천국의 아름다움은 이 땅의 언어로는 다 표현할 수가 없습니다. Dear congregation, the beauty of heaven cannot be expressed by the earthly word. அன்பான மக்களே, பரலோகத்தின் மகிமையை உன்னதத்தை மனுஷ பாஷையின் வார்த்தைகளினால் ஒருபொழுதும் விவரிக்கவே முடியாது. 천국은 황금 보석으로 꾸며져 있습니다. The heavenly kingdom is decorated by gold and jewels. பரலோகம் என்பது முற்றிலும் தூய்மையான பொன்னினாலும் அருமையான ரத்தினங்களினாலும் ஜொலிக்கும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 우리가 걸어다니는 길도 정금으로 되어 있지요. Even the road we walk are made of gold. பரலோகத்தின் பாதைகள் கூட நெடுஞ்சாலைகள் கூட தங்கத்தால் போடப்பட்டவைகள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 천사들이 우리들을 수종들어 줍니다. The angels wait on us, the children of God. அங்கே தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆவலோடு காத்து நிற்பார்கள். 너무나 아름답고 황홀한 것이지요. It is a so beautiful and charming place. அது அருமையான இடம். கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையே கவரக்கூடிய இடம். 그러므로 천국에 가기 원한다면 반드시 죄의 문제를 해결해야 합니다. If you want to enter into heavenly kingdom, then first of all, you should repent your sin. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். 또한 죄사함을 받아야 원수 마귀의 권세 아래서 놓이게 됩니다. And you are going to be set free from the power of enemy devil Satan when you are forgiven your sins. சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மூலமாய் கொண்டு வந்த எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். 질병이 치료됩니다. And you will be healed when you are forgiven your sins. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உங்களுடைய சரீரத்திலே தேவ வல்லமையினால் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 가난이 물러갑니다. The poverty will go away. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 모든 질병 등 저주가 풀리고 시험 환란이 떠납니다. You are going to be released from all kind of diseases and curses and testings and hardships. எல்லா விதமான நோய்களிலிருந்து வறுமை போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சுபிட்சத்தையும் செழிப்பையும் தேவன் இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. 바로 인생의 모든 고통의 원인이 죄에 있기 때문입니다. That's because the cause of all the sufferings of life is in sin. வாழ்க்கை பிரச்சனையின் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் இருப்பது பாவமே. 성경 마가복음 2장에 보면 한 중풍병자가 침상에 누인 채 예수님 앞에 나왔습니다. Well, in Mark chapter 2, one paralytic was carried to Jesus. மார்க் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் பக்கவாதத்தினால்